வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். எப்படி பார்த்தாலும் அவ குழந்தைய இப்போ பிரிஞ்சிருக்கிறதுக்கு நான் தானே காரணம். அந்த ஆதங்கத்திலையும் குழந்தைய பிரிஞ்ச வேதனையிலையும் தான் சில வார்த்தைகளை கொட்டிட்டான். அதுக்காக மொத்தமா வெறுத்துற முடியுமா என்ன? மா, அவ ஏன் தங்கச்சிமா, ஏன் தங்கச்சி தானே பேசினா, விடு. தங்கச்சின்னு நீ சொல்ற, ஆனா அக்கா தான் பேசுறாளேன்னு அவ நினைச்சாளா? மா விட. ஏமா ஏன் இவ்ளோ எமோஷனல் ஆகுற? தேவிய பத்தி எனக்கு நல்லா தெரியுமா. கோவம் குறைஞ்சதுன்னா அவ கொஞ்சம் யோசிச்சு அவ புரிஞ்சுப்பா. மா, அது தெரியாம நீ அவளை கை நீட்டி அடிச்சிட்ட. சரி, நீ போய் அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்த போ. அம்மா, அவ என் மேல கோவமா இருக்கா, இல்லைன்னா நானே அவகிட்ட போய் பேசிடுவேன். நான் சாப்பாடு போட்டு தரேன், நீ போய் ஊட்டி விட்டுட்டு வா. அடிச்சிட்டல்ல, அவ மனசுக்கு கஷ்டமா இருக்கும்ல. நீ சும்மா இரு கையில். என்னால அவகிட்ட எல்லாம் போய் பேசிட்டு இருக்க முடியாது. அவ பேசின வார்த்தைக்கு முதல்ல உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கட்டும். மா, என்னம்மா பேசிட்டு இருக்க? இதென்ன வீடா இல்ல வேற ஏதாச்சுமா? தேவி சின்ன பொண்ணு, என் தங்கச்சி. அவ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நான் எதிர்பார்ப்பனா? ஏதோ வெளியாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. மா, நீ உன் ஈகோவை யார்கிட்ட காட்டணும்னு யோசிக்க மாட்டியாமா? எங்க அம்மாமா நீ. நீ எந்திரிச்சு போ, சாப்பாடு போட்டு தர, நீ போ. என்னால முடியாது கையில். அவளுக்கு பசிச்சா வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். மா,